மாநகராட்சியாக மாறியிருக்கும் ஆவடியின் பொழுதுபோக்கு அடையாளம் என்றால் அது பருத்திப்பட்டு ஏரியின் பசுமை பூங்காதான். ஆவடி பருத்திப்பட்டு பகுதியில் 87.06 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரி பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த ஏரியில் சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கும் வகையில் புனரமைத்து 28,16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்த இந்த நூற்றாண்டில் மன அழுத்தமும் மனச்சோர்வும் அதிகமாகி வருகிறது. பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் மன அழுத்தத்தால் உள்ள மக்கள் செய்வதறியாமல் தவித்து வருகிறார்கள். அப்படி பெரும்பாலானவர்கள் மன திருப்திக்காக பீச் மற்றும் பார்க் என்று சுற்றுலா தலங்களுக்கு செல்கிறார்கள். அதுபோன்ற மக்களுக்கு ஆவடி பருத்திப்பட்டு பசுமை பூங்கா மன ஆறுதலை தரும் சுற்றுலா மையமாக மாறி வருகிறது. மாசு நிறைந்த சென்னை மற்றும் சென்னை புறநகர் மக்களுக்கு தூய்மையான காற்றை சுவாசிக்கலாம் பசுமை பூங்காவில். சுற்றுச்சுவர், கைப்பிடி வசதிகளுடன் கூடிய நடைபாதை, பறவைகள் தங்கிச் செல்வதற்கான 2 தீவுகள், சிறுவர் விளையாட்டு திடல், மின் விளக்குகள் மற்றும் படகு சவாரி ஆகியவற்றுடன் பருத்திப்பட்டு பசுமை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பூங்காவில் பரவலாக 200 வகை தாவரங்கள் ஆங்காங்கே நடப்பட்டுள்ளன. இந்த தாவரங்கள் வளர்ந்து மக்களுக்கு ஆரோக்கியமான காற்று மற்றும் நிழலை தருகின்றன. தாவரங்களில் பல வண்ணங்களில் அழகான பூக்கள் பூத்து நடைபாதையை மேலும் அழகாக்குகின்றன. ஏரியின் நடுவில் செயற்கையாக 2 தீவுகள் அமைக்கப்பட்டு அதில் மூலிகை செடிகள், மரங்கள் வளர்க்கப்பட்டு தற்போது பறவைகளின் வசிப்பிடமாக மாறியுள்ளது. ஆக்சுவலாக இதில் வாக்கிங் ஏரியா வந்ததுக்கு அப்புறமே தான் இங்கே இருக்கிற மக்கள் இதில் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கணும், ஹெல்த் கான்ஷியஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதாவது சின்ன குழந்தையிலேருந்து வயசாக ரொம்ப ஓல்டர் ஏஜில் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் நல்லா இருக்குது. அந்த இந்த அமைப்பு வந்ததுலேருந்து மக்கள் பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். இதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி யோகா, சிலம்பம், கராத்தே, நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஹெல்த் கான்ஷியஸான ப்ரோக்ராம்ஸை நம்ம இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த பசுமை என்ன சொல்லுவாங்க, பருத்திப்பட்டு பசுமை பூங்கா, இந்த பசுமை பூங்கா வந்ததுலேருந்து இங்கே இருக்கிற சுற்று வட்டாரங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்துக்கான நல்ல விஷயம் நடக்குதுன்றது நான் என்னுடைய கருத்து சார். இந்த பூங்காவிற்கு வரும் மக்களை அதிகம் கவர்ந்தது படகு சவாரி. குடும்பத்தோடு படகில் அமர்ந்து செயற்கை தீவை சுற்றி வந்தால் மனதிற்கு ஒருவித மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிகிறது. விடுமுறை நாட்களில் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பசுமை பூங்காவிற்கு ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். காலை மாலை வேளைகளில் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மற்றும் யோகா, சிலம்பாட்ட பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பூங்காவை முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனின் கடும் முயற்சியில் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். ஆவடி அனைத்து சிறப்புகளோடும் பருத்திப்பட்டு ஏரி ஆவடியில் புதிய அடையாளமாக திகழ்கிறது.